today lecture we discussed about constants and data types and getting input from the users. And first thing, what is constants? So constants, we know that last class we discussed panada constants அப்படிங்கும்போது it may be a fixed values ஆ இருக்கும். பட் நார்மலா ஒரு ப்ரோக்ராம்ல வந்து நம்ம ஒரு வேல்யூவை எங்க ஸ்டோர் பண்ணுவோம், we store it in a variable. But what is the difference between variable and constants? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதா. வேரியபிள்ஸ்ல வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணோம்னா we can able to change, நம்மளால அந்த வேல்யூ என்ன செய்ய முடியும், சேஞ்சஸ் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் the constantsல ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா it is a fixed value, we could not change the value during the execution of the program. Entire execution programல நம்மளால என்ன செய்ய முடியாது, இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் பண்ண முடியாது. So this is constants. Constantsல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. Integer constants, real constants, character constants, string constants and backslash character constants. So over இதை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். So first thing, integer constants. Integer constants in the sense we know that it completely value should be integer, sequence of digits, whole numbers. So in that we have to classify it into decimal constants, octal constants and hexadecimal constants. We know that digital subject நம்ம லேர்ன் பண்ணும்போதே இந்த டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. டெசிமல் கான்ஸ்டன்ட்ஸ், ஆக்டல் கான்ஸ்டன்ட்ஸ், ஹெக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட்ஸ். டெசிமல் கான்ஸ்டன்ட்ஸ் we know that 0 to 9 ரெப்ரசன்டேஷனில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டல் 0 to 8. ஸோ ஆக்டல் பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது இன் ஃப்ரண்ட் ஆஃப் we have to add zeros. ஜீரோ வந்து எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்கோம் கான்ஸ்டன்ட்ஸ், ஆக்டல் கான்ஸ்டன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஹெக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ the number we know that 0லேருந்து 9 then a to f வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதாவது 0 to 15 அப்படிங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு 0 to 9 வரைக்கும் வரும். தென் 9க்கு அப்புறம் 10 யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்குள்ள a to f வரைக்கும் நம்ம அந்த 15 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், ஸ்டோர் பண்ணிக்கிறோம். தென் 0x அப்படிங்கிற நோட்டேஷன் வந்துருச்சு அப்படிங்கிறதுனாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ ஹெக்ஸாடெசிமல் நோட்டேஷனில் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஈஸியராக வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிள் ஃபார்மேட்ஸு. தென் செகண்ட் திங், ரியல் கான்ஸ்டன்ட்ஸ். இன்டீஜர் பொறுத்த வரைக்கும் ஹோல் டிஜிட்ஸ், ரியல் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ்லையுமே we have to express in two formats. First one is decimal notation and second one is exponential notation. Decimal notation in the sense just on the floating pointல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட்ஸாக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது we can use like that 0.083, 0.75, 43, 5.36, any kind of decimal values, floating point values. Then in the exponential notation in the sense the scientific notationsல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு ஃபார்மட் சொல்கிறாங்க, மேண்டிசா இ எக்ஸ்போனன்ட் அப்படின்னு. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர் வருது, தென் இ வருது, அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போனன்ட் வேல்யூ வருது. இது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கால்குலேட்டரில் வந்து நம்ம சும்மா ஒரு பொழுதுவாக நம்பர் தட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய நம்பராக வரும். அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் வந்து E2, E6, E5 இப்படிலாம் வரும். அது ஏன் அப்படி வருது, அதுக்கு மேலே அந்த டிஜிட் வந்து அந்த கால்குலேட்டர் டிஸ்பிளே பண்ண முடியல அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடும். பட் அப்போ அந்த ரியல் வேல்யூ வந்து எப்படி இருக்கும், லைக் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 215.65, இதை இப்படி எழுதுறதுக்கு இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா 2.1565 E2. இது மீனிங் வந்து இந்த E2 அப்படிங்கிறது, E2 அப்படின்னா இந்த பேஸ் 10 பவரில் வந்து 2 வருது ஸ்கொயர். ஸோ E2 அப்படின்னா இந்த மாதிரி we can able to write. அப்போ நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நீ லார்ஜ் வேல்யூலாம் பார்த்த அப்படின்னா அந்த மாதிரி தான் வரும். பட் சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. அதாவது பெரிய சயின்டிஃபிக் கால்குலேஷன்ஸ் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா ஷார்ட்டாக எழுதும் போது இந்த மாதிரி நோட்டேஷன்ஸ் வந்து they have used. In system itself we can store these kind of constants values using exponential notation. இந்த நோட்டேஷனில் நம்ம அந்த லார்ஜஸ்ட் வேல்யூஸ் வந்து என்ன செஞ்சுக்கலாம், கான்ஸ்டன்ட்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். Then third type of constants, single character constants. So single character constants we can store a single character value in the constant variable using single character constant. Single character enclosed within a pair of single quote marks. We know that string க்கும் charactersக்கும் we know the difference. Characterங்கிறது individual alphabets மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். So when we are storing a individual alphabets in a constant we have used single quote கொடுத்து அதுக்குள்ள அந்த alphabet வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம். It may be alphabet, it may be a number, it may be a space, it may be a special character, அது எது வேணாலும் இருக்கலாம்.
but it may be considered as a alphabet. சில எக்ஸாம்பிள்ல நான் வந்து இந்த இடத்துல 5 ன்னு கொடுத்திருக்கேன், but it is a number. How can we store as a constant? அதாவது character constant-ஆ எப்படி நம்மளால இதை ஸ்டோர் பண்ண முடியும் நம்ம நினைக்கலாம், but it is possible. நீ within single quotes குள்ள நீ என்ன கொடுத்தாலும் it is considered as a character constant. ஒரு character-ஆ தான் அதை கன்சிடர் பண்ணோம். X we know that it is an alphabet, we can able to store. Semicolon, it is a single character. Symbol, it may be it can be also stored as a single character constants. The last thing, we stored a single space. This also considered as a single character constants. 5 is not same as a number 5. So இது வந்து 5ங்கிற character alphabet, இது 5ங்கிறது number. The last constant I already told that it is a blank space. The blank space மே என்னவா தான் கன்சிடர் பண்ணோம், ஒரு single character கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீ ஒரு ஸ்பேஸ் கூட வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா ஸ்டோர் பண்ணி whenever you need a single space you can use this single character constants. Then string constants. String constants பொறுத்த வரைக்கும் one or more alphabets we can use a string sequence of characters enclosed between double quotes. Using a double quotes, whatever the value, it may be alphabets, it may be digits, it may be special characters, it may be a blank space, any kind of value you can store within double quotes, it may be considered as a string. The value should not be changed means we can use constants. The value change பண்ணாம நம்ம யூஸ் பண்ணனும் அப்படினா double quotes குள்ள நீ என்ன வேல்யூ கொடுக்கறியோ it may be considered as a, it will be considered as a string constants அப்படினு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கீழ கொடுத்திருக்கோம் hello java 1997 well done. இந்த in betweenல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் மே என்னவா தான் கன்சிடர் பண்ணோம் அப்படினா ஒரு வேல்யூவா தான் அதை கன்சிடர் பண்ணோம். ஸ்பேஸ் ஆல்சோ ஆக்குபைஸ் a single space. அதான் அங்கேயுமே ஒரு ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிடும். Then the 5+3 ன்னு கொடுத்திருக்கு. 5+3 in betweenல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு, இது ஒரு டிஜிட்ஸாவும் இருக்கு. டோட்டல் இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகிடும், ஒரு ஸ்ட்ரிங்காவே ஸ்டோர் ஆகிடும். Then 1997ங்கிறது ஒரு integer value, we know that. Then it may be it will be also stored as a string constants. Then backslash constants. So it will be used in output methods. Output method பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம ஜாவா பொறுத்த வரைக்கும் அவுட்புட் டிஸ்ப்ளே பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், system.out.println. using system.out.printlnல நீ சில என்ன சொல்றது, ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணனும், லைக் ஒரு நியூ லைன்ல பிரிண்ட் பண்ணனும், இல்ல ஒரு டேப் கொடுத்து பிரிண்ட் பண்ணனும், இல்ல ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அங்க டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படினா how can we use, இது எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படினா using backslash constants. சோ அதுல ஒரு சில backslash constants நம்ம இப்ப பார்க்க போறோம். /b backspace. ஸோ நார்மலாக கீபோர்டில் நம்ம பேக் ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய சிங்கிள் கேரக்டர்ஸ் வில் பி எரேஸ்ட். லைக் வே ஜாவா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வந்து ஒரு /b கொடுக்குறீங்களோ அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் வில் பி எரேஸ்ட். அதுக்கு வந்து நீ பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நியூ லைன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் அவுட்புட் இன் நியூ லைன் யூ கேன் யூஸ் /n. இது நம்ம நார்மல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் C and C++ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணாத நியூ லைனுக்குமே /n யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஜாவாவில் சப்போர்ட் உண்டு. system.out.println யூஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன நியூ லைனில் தான் எடுக்கும். /n ஆல்சோ சப்போர்ட்டட். தென் /t ஒரு ஹரிசாண்டல் டேப், ஒரு 10 ஸ்பேஸ் 5 ஸ்பேஸ் வந்து உனக்கு விட்டு பிரிண்ட் பண்ணணும், அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம C and C++ல /t யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இது வந்து இங்கேயும் சப்போர்ட் உண்டு. தென் சிங்கிள் கோட் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா in front of we are adding a slash கொடுத்துட்டு நீ சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா உனக்கு சிங்கிள் கோட்ஸ் பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் நீ system.out.printlnல டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறனால சில சிம்பிள்ஸை நீ கொடுத்து பார்த்தா அப்படின்னா இட் ஷோஸ் அஸ் அன் எரர். டபுள் கோட்ஸ்குள்ளே அந்த ஸ்ட்ரிங் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணும். பட் இந்த மாதிரி சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து லைக் சிங்கிள் கோட்டாக இருக்கட்டும், இல்லை டபுள் கோட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்லாஷாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சால் போதும், ஜஸ்ட் வந்து பேக் ஸ்லாஷ் வந்து ஆட் பண்ண போதும். இது எல்லாமே பேக் ஸ்லாஷ். ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னால் இப்படி வரும், இந்த கிராஸில் வரும். இது வந்து பேக் ஸ்லாஷ் போட்டு சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா the single quote will be printed. பேக்ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா டபுள் கோட் will be printed. தென் இந்த ஸ்லாஷே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆர் ஆடிங் another ஸ்லாஷ். அந்த ஸ்லாஷ் கொடுத்துட்டு அப்படின்னா பேக் ஸ்லாஷ் வந்து என்ன ஆகும், ஒரே ஒரு பேக் ஸ்லாஷ் மட்டும் நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஸோ இது மாதிரி பேக் ஸ்லாஷ் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஜாவாவில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவுட்புட் மெத்தட்ஸில் வந்து நம்ம அவுட்புட் கஸ்டமைசேஷன் பண்ணும்போது என்ன செஞ்சுக்கலாம், இந்த பேக் ஸ்லாஷ் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். And then second topic of today is data types. ஸோ ஜாவாவில் வந்து என்னென்ன டேட்டா டைப்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட்டட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தென் we classified into two
primitive data type and non-primitive data type. ஸோ இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா primitive data type is built-in data type, non-primitive is user-defined data type. அதையுமே நீ நோட் பண்ணிக்கோ. primitive data type அப்படிங்கிறது built-in data type, ஜாவாவில் built-in-ஆக இருக்கக்கூடிய data types. non-primitive data type அப்படிங்கிற சென்ஸ் இது வந்து user-defined data types. So primitive data type we can classify it into two, numeric and non-numeric. Non-primitive class, array, interface, object, string. In that, numeric will be classified into two, integer and floating point. Non-numeric will be classified as characters and boolean. Before entering into a data type, what is data type? When we are using the data type, அப்படிங்கறத நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? When we are declaring some variable. So ஒரு variable declaration பண்ணும்போது we have to specify a data type and variable name. So what is the need of we are specifying a data type? ஏன் data type அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணோம்? எனக்கு இந்த வேரியபிள் வேணும் அப்படினா அந்த வேரியபிள் நேம் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு போயிரலாமே. ஏன் data type அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படினா it will allocate the size based on the data type. இப்போ நான் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்றேன் அப்படினா அதுக்கு ஏத்த அளவுக்கு அங்க ஸ்டோரேஜ் ரெடி பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்றேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி அங்க ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணும். ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்றேன்னா அதுக்கு ஏத்த அளவுக்கு அங்க ஸ்பேஸ் வந்து it will be ready. ஸோ நீ என்ன டைப் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு என்ன செஞ்சு தரேன், இந்த ஸ்பேஸை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன், கிரியேட் பண்ணி தர்றேன். அப்போ அந்த சைஸை வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நீ அந்த டைப்பை சொன்னால் தான் நான் என்ன செய்ய முடியும், சைஸ் வந்து அதை வச்சு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறனால we have to specify a data type. So specifies size and the type of the value can be stored. ஸோ அப்போ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா it will be allocating the space based on the desired data type. உங்களுக்கு என்ன data type நீ சொல்றியோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே size will be automatically allocated. Then what is the size of each and every data type அப்படிங்கிறதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு டேட்டா டைப்புமே எவ்வளோ சைஸ் வந்து உள்ள நீடட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தென் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறத பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ் வந்து ஒவ்வொன்றுமே நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு சாப்டராகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். கிளாஸ் தனியாக, அரேஸ் தனியாக, இன்டர்ஃபேஸ், ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். First we are entering into the primitive data type, and primitive data type are built-in data type. So the first thing பாத்தீங்க அப்படின்னா integer, அதாவது numeric data typesல வந்து integer and floating point. அதில் வந்து first thing integer data type பொறுத்த வரைக்கும் we can store only integer values. அதுலேயுமே இப்போ சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க, byte, short, int, long. நம்ம integer அப்படின்னா int மட்டும் அப்படின்னு நினைப்போம், பட் இங்கே வந்து 4 கேட்டகரி இருக்குது, byte, short, int, long. ஸோ ஒவ்வொன்றுக்கும் சைஸும் அதோட மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோ ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத தே ஹாவ் ப்ரொவைடட். மினிமம் வேல்யூ -128 மேக்ஸிமம் 127. ஷார்ட் பொறுத்த வரைக்கும் -32,768 பாசிட்டிவ் 32,767 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது லைக் வே இன்ட்டுக்கும் லாங்குக்கும் இந்த லார்ஜ் செட் ஆஃப் வேல்யூ, அதாவது எவ்வளோ தூரம் நீ வந்து ஸ்டோர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இந்த டேட்டா டைப் வந்து யூ கேன் ஏபிள் டு சூஸ். இந்த பைட் பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து 1 பைட், ஷார்ட் பொறுத்த வரைக்கும் 2 பைட்ஸ், இன்ட்டு பொறுத்த வரைக்கும் 4 பைட்ஸ், லாங் பொறுத்த வரைக்கும் 8 பைட்ஸ். நீ அதை பொறுத்து நீ அதை என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, சரி நான் ஒரு லார்ஜ் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும், அப்போ சைஸ் கம்மியான டேட்டா டைப்பு தான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா உன்னால் என்ன செய்ய முடியாது, அந்த வேல்யூவை அந்த பிளேஸில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி சிச்சுவேஷன் வரும் அப்படின்னா அதை நீ அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்படி யோசிப்ப அப்படின்னா, இருக்கலே லார்ஜஸ்ட் டேட்டா டைப் எதுவோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். குறைஞ்ச வேல்யூ கொடுத்தாலும் உள்ள ஸ்டோர் ஆயிரும், அதிகமான வேல்யூ கொடுத்தாலும் ஸ்டோர் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். பட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் அவங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வி கேன் ப்ரிடிக்ட் த வேல்யூ. இந்த வேல்யூ வந்து இவ்வளோ தான் இருக்கும், ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ வருதுன்னா அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டேட்டா டைப் தான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எனக்கு லாங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் வேல்யூவும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இன்டீஜர் டைப் ஆஃப் வேல்யூ வேணும்னாலே நான் என்ன செஞ்சிடக்கூடாது, எப்பயுமே லாங் யூஸ் பண்ணி போயிடக்கூடாது. ஸோ அப்போ உன் வேல்யூ வந்து 127க்குள்ளே இருக்குன்னா பைட் யூஸ் பண்ணணும், 32,000க்குள்ளே இருக்குன்னா ஷார்ட் யூஸ் பண்ணாலே போதும். இன்ட்டுக்கு சம்திங் ஒரு 2 crore 2 lakh சம்திங் அவன் ரிலவெண்ட்டாக சொல்கிறான்ல, ஸோ இந்த ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா நீ இன்டீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா ஹோல் நம்பராக ஒரு டிஜிட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணும்போது இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது நீ என்ன செஞ்சுக்கலாம், லாங் போய்க்கலாம். அப்போ நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு வந்து என்ன செஞ்சிட முடியாதுன்னா ஒரு பெரிய டேட்டா டைப் வந்து என்ன செஞ்சிட முடியாது, எடுத்து வந்து யூஸ் பண்ண முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் த ப்ரோக்ராம் வி நீட் டு ஆப்டிமைஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமிங் பண்ணணும். அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டா டைப்புமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். எதுக்கு எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம், அங்கே எவ்வளோ லார்ஜஸ்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ் வருமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், இதை யூஸ் பண்ணணும். தென் செகண்ட் டேட்டா டைப் இஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வி கேன் கிளாஸிஃபை இன்டு 2,
float and double. float பொறுத்த வரைக்கும் single precision values and double பொறுத்த வரைக்கும் double precision value. So when we are using single precision, எப்போ நம்ம single precision யூஸ் பண்ணுவோம், எப்போ double precision யூஸ் பண்ணுவோம்? ஸோ ஒரு 32 bit representation of value இருக்கு, அதாவது இதில் சொன்ன மாதிரி தான், இன்டீஜரில் சொன்ன மாதிரி தான், இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணுறக்கும் டபுள் யூஸ் பண்ணுறக்கும், ஃப்ளோட்டில் வந்து ஒரு ரேஞ்ச் தான், 32 பிட் ரேஞ்ச் வரைக்கும் தான் உன்னால் என்ன செய்ய முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். அதை விட அதிகமாக நமக்கு வேணும் அப்படின்னா டபுள் பைக்கலாம். அதேமாதிரி தான் ஃப்ளோட்டில் வந்து சைஸ் 4 பைட்ஸ், டபுள் ஆக்குபைஸ் 8 பைட்ஸ். ஒரு வேரியபிள் டபுளில் யூஸ் பண்ணும்போது 8 பைட் யூஸ் பண்ணுது அப்படின்னா நீ யூஸ் பார்த்துக்கோ. அப்போ நீ சாட்டி எல்லாமே நம்ம டபுளில் யூஸ் பண்ணோன்னா இட் ஆக்குபைஸ் மோர் மெமரி. ஒரு ப்ரோக்ராமோட மெமரியுமே என்ன ஆகும், வேரியபிள் ஆக்குபை பண்ணும்போது ரொம்ப அதிகமாக எடுக்கும். ரன் பண்ணும்போது அதோட வேரியபிளோட சைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ டிக்ரீஸ், பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ என்ன டைப் ஆஃப் வேல்யூ நீ யூஸ் பண்ண போறியோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா டைப் வந்து என்ன செஞ்சுக்கோ, யூஸ் பண்ணிக்கோ. தென் கேரக்டர் அண்ட் பூலியன், மொதல் ரெண்டு ஃப்ளோட்டிங்கும் இன்டீஜரும் வந்து நியூமரிக்கில் வரக்கூடிய டேட்டா டைப்ஸ். இது நான் நியூமரிக் டேட்டா டைப்ஸ், கேரக்டர் அண்ட் பூலியன். கேரக்டர் we can store only a single character values, அதுக்கே 2 bytes நமக்கு ஆக்குபை பண்ணுது. ஒரே ஒரு ஆல்ஃபபெட், லைக் ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், டிஜிட்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் சிங்கிள் கோட்ஸில் நீ கொடுத்து ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் எல்லாமே கேரக்டர் டைப்பில் வரக்கூடியது, 2 bytes ஆக்குபை பண்ணுது. தென் பூலியன், we know that true and false, either on or off, அந்த மாதிரி டைப் ஆஃப் வேல்யூஸ் 0 or 1, அந்த மாதிரி டைப் ஆஃப் வேல்யூஸ் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஒன்று ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வர்ற டைமில் we can go for a boolean. அதுக்கு ஒரு பிட் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்குபை பண்ணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் பூலியன் யூஸ் பண்ணிக்கலாம். 1 பிட் எங்கே இருக்குது, 2 byte 3 byteலாம் எங்கே இருக்குது. சில நேரம் நம்ம என்ன செய்வோம்னா ஒரு வேரியபிளை வந்து ஃப்ளாக்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம், 0 or 1, 0 இருந்தால் இதை பண்ணணும், 1 இருந்தால் இதை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த 0வா 1யா அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் இன்டீஜர் யூஸ் பண்ணுவோம். பட் இன்டீஜரோட சைஸை பாருங்கள், இன்டீஜரோட சைஸ் வந்து 4 bytes. இந்த 4 bytes 0 1ன்னு ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம 4 bytes எடுக்கிற இடத்துல ஒரு பூலியன் எடுத்து 0னா ஃபால்ஸு, ட்ரூனா 1ன்னு நம்மளே ஒரு அசம்ஷனில் 1ன்னு எடுக்கிற இடத்துல ட்ரூன்னு வச்சுட்டு 0ன்னு எடுக்கிற இடத்துல ஃபால்ஸ்ன்னு வச்சோன்னா உனக்கு ஒரு பிட் தான் என்ன ஆகும், ஆக்குபை ஆகும். ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நம்ம என்ன செய்யலாம், ஜாவாவில் வந்து ப்ரோக்ராமிங் வந்து பண்ணிக்கலாம் யூஸிங் பூலியன் டேட்டா டைப். அண்ட் தென் லாஸ்ட் திங் டுடே வி டிஸ்கஸ்ட் தேர்ட் கான்செப்ட், கெட் இன்புட்ஸ் ஃப்ரம் யூசர். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ரோக்ராம் எல்லாமே என்ன செஞ்சிருந்தோம்னா சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் வந்து பிரிண்டிங் த அவுட்புட் அதை மட்டும் தான் பண்ணோம். தென் ஒரு வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ண ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பண்ணி அவுட்புட் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அது வரைக்கும் தான் நம்ம பார்த்துருந்தோம். பட் டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஹவு டு கெட்டிங் த இன்புட் ஃப்ரம் யூசர்ஸ், எப்படி வந்து யூசர்ஸ்ட்டு இன்புட்ஸ் வந்து கெட் பண்ணுறது அப்படிங்கிறது. லைக் இதுக்கு வந்து ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம புக்கில் சில டுட்டோரியல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது இன்புட் ரிசீவ் பண்ணுறதுக்கு இன்னொரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க, டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய கான்செப்ட் வந்து ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து ஏன் அந்த டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் தான் புக்லேயே இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் ஸ்கேனர் சொல்கிறீங்க அப்படின்னா, டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்ங்கிறது ஜேடிகேல அடுத்தடுத்த வெர்ஷன்ஸில் வரும்போது அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த கிளாஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் வந்து சப்போர்ட் இல்லை, இப்போதைக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கேனர் யூஸ் பண்ணுங்கள், எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஜேடிகேல வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஸ்கேனர் கிளாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது, புக்கில் எல்லா எக்ஸாம்பிள்லையுமே டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கேனரும் ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேம் தான். பட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஸோ எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுறது, ஸோ எதுக்காக இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வேணும், இல்லை இந்த ஸ்கேனர் அப்படிங்கிறது எதுக்காக வேணும், இன்புட் கொடுத்தா ஜஸ்ட் அப்படியே வாங்கி அப்படியே கெட் பண்ணி ஒரு வேரியபிளை கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போது இதுக்கு எதுக்கு இந்த ஸ்கேனருங்கிறது வேணும், எதுக்கு இந்த இன்புட் ஸ்ட்ரீம் வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக C++ல ஸ்கேன்ஆஃப்னு யூஸ் பண்ணோம், சின்னு சொல்லி C++ல யூஸ் பண்ணோம் இன்புட் கெட் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ப்ரோக்ராமில் நார்மலாக இன்புட் கொடுக்குறது எப்படி கொடுப்போம், கீபோர்ட் மூலமாக கொடுப்போம். கீபோர்டில் 1 2 3 சம் வேல்யூ கொடுப்போம், என்டர் n வேல்யூன்னு கேட்டேன்னா 123 இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த வேல்யூ நீ கொடுக்குறது கீபோர்டில் இருந்து வருது, இது வந்து இன்புட் டிவைஸ். பட் நீ ரிசீவ் பண்ணி உனக்கு எங்கே வரும் அப்படின்னா உன்னோட ப்ரோக்ராமில் நீ ரிசீவ் பண்ணணும். அப்போ இன்புட் டிவைஸ்லேருந்து உன்னோட ப்ரோக்ராமுக்கு வந்து நீ என்ன செய்ய போகிற, உன்னோட இன்புட்டில் டிவைஸஸ்லேருந்து இன்புட் கொடுத்து அதை உன்னோட ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வர போகிற. அப்போ இது எப்படி கொண்டு வரது, அப்போ உன்னோட இன்புட் டிவைஸஸையும் ப்ரோக்ராமையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா we need a stream. அதை தான் நம்ம இந்த C++ படிக்கும்போது இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். இன்புட் ஸ்ட்ரீம்
அவுட்புட் ஸ்ட்ரீம் சொல்லுவேன். நான் இதை நடத்தும் போதே நான் உங்களுக்கு கிளாஸில் இந்த எக்ஸாம்பிள் சொல்லும் போது சொல்லுவேன். இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் வாட்டர் கனெக்ஷன் வரும். இந்த வாட்டர் கனெக்ஷன் வரும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி கொண்டு வரணும். ஆனால் தண்ணி எங்கே இருக்குது? பெரிய டேங்க்லாம் இதில் இருக்குது, முனிசிபாலிட்டியில் இருக்குது. அப்போ அந்த தண்ணி இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா வி நீட் எ ஸ்ட்ரீம். அதுக்கு தான் ஒரு பைப் தேவைப்படுதுல்ல. எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே ஒரு பைப் கண்டினியூஸாக போகும். அந்த பைப்பு தான் நம்ம ஸ்ட்ரீம் சொல்கிறோம். அந்த பைப்பில் இருந்து நமக்கு தேவைன்னா நம்ம தண்ணி உள்ளே வருது. அதே மாதிரி தான் இன்புட் வந்து கீபோர்டில் கொடுக்குறாங்க. டேங்க்கில் தண்ணி இருக்கிற மாதிரி கீபோர்ட் மூலமாக நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் வந்து வரும். அதை வந்து ப்ரோக்ராம்குள்ளே ரிசீவ் பண்ணுறதுக்கு வி நீட் எ ஸ்ட்ரீம், இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸ். இன்புட் ஸ்ட்ரீம்னே தான் நமக்கு இருக்குது. இன்புட் வாங்குறதுக்கு வந்து டேட்டா இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ரெண்டும் சேம் பர்பஸ் தான், ஸ்ட்ரீம் தான். அப்போ ஸ்கேனர் கிளாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஸ்கேனிங் த இன்புட் ஃப்ரம் த இன்புட் டிவைசஸ். அதை கலெக்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வர போகுது. தென் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் டு த அப்ராப்ரியேட் வேரியபிள். இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து எந்த பேக்கேஜுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, java.util அப்படிங்கிற பேக்கேஜு கீழே வருது. பட் ஆனால் நார்மலாக நம்ம இது வரைக்கும் எந்த பேக்கேஜுமே இன்க்ளூட் பண்ணல. பேக்கேஜ் அப்படின்னா நமக்கு தெரியும், C++ ஹெடர் ஃபைல்ஸாக யூஸ் பண்ணது. இங்கே வந்து என்னென்னு சொல்கிறோம், நம்ம பேக்கேஜ் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக்கேஜஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும், பேக்கேஜஸ் இருக்கலாம், இல்லை அந்த பேக்கேஜஸ்குள்ளே கிளாஸஸ் இருக்கலாம், கிளாஸஸ்குள்ளே நார்மலாக இருக்கக்கூடிய மெத்தட்ஸ்லாம் இருக்கலாம். அப்போ அதே மாதிரி இந்த java.util அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ளே தான் இந்த ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது. அப்போ டிஃபால்ட்டாக ஒரு பேக்கேஜ் எல்லா ஜாவா ப்ரோக்ராம்லேயும் ஆட் ஆகும்னு சொன்னேன். அது வந்து java.lang அப்படிங்கிற பேக்கேஜ். அந்த லேங் பேக்கேஜுங்கிறது லாங்குவேஜ் சப்போர்ட்க்குரிய பேக்கேஜ். நார்மல் ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த சப்போர்ட் எல்லாமே அதில் இருந்து வரும். பட் இன்புட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்புட் கெட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கேனர் கிளாஸ். இந்த ஸ்கேனர் கிளாஸ் எதுக்குள்ளே வருது, java.util பேக்கேஜ். அப்போ எல்லா ப்ரோக்ராம்லையுமே ஃபஸ்ட்டு ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த பேக்கேஜ் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம், இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமே பார்க்குறோம், அதுலேயுமே எப்படி இம்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். தென் ஃபஸ்ட் திங், எல்லா ப்ரோக்ராம்லையுமே நம்ம இன்புட்ஸ் கம்பல்சரியாக ரிசீவ் பண்ணுவோம். அப்போ இன்புட்ஸ் நீ ரிசீவ் பண்ணணும், ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீ என்ன டைப் ஆஃப் இன்புட் ரிசீவ் பண்ணுறியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மெத்தடை வந்து நீ கால் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பூலியன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பூலியன் வேல்யூவை கெட் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். பைட் வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பைட், டபுள் வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டபுள், ஃப்ளோட் வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஃப்ளோட், நெக்ஸ்ட் இன்ட், நெக்ஸ்ட் லைன், ஸ்ட்ரிங்கு கெட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லாங், நெக்ஸ்ட் ஷார்ட். Using that appropriate methods, we can getting the appropriate data type values. Boolean type of value வேணும்னா நெக்ஸ்ட் boolean கொடுக்கணும், அந்த மெத்தட் கொடுக்கணும். பைட் வேல்யூ ரிசீவ் பண்ண போகிறோன்னா அந்த மெத்தட் கொடுக்கணும். அப்போ அந்தந்த மெத்தடை கொடுக்கணும்னு சொல்லிட்டேனே. அப்போ இந்த மெத்தடெல்லாம் எங்கே இருக்குது, இந்த பூலியன், பைட்டு, டபுள், ஃப்ளோட் எல்லாம் இந்த மெத்தடெல்லாம் எதுக்குள்ளே எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டேன்னா, ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே எழுதியிருக்காங்க. இப்போ நீ நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் C++ல, ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் ப்ரோக்ராம் எழுதுவேன், 3 மெத்தட் எழுதுவேன். என்னென்ன மெத்தடு ஞாபகம் இருக்கா, கெட் மெத்தட் கொடுப்பேன், கால்குலேட் கொடுப்பேன், டிஸ்பிளே கொடுப்பேன். அப்போ கெட் மெத்தடு, கால்குலேட்டு, டிஸ்பிளே இந்த மூணுமே மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் கிளாஸ். அப்போ இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட் அக்சஸ் பண்ணோன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம், அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ்க்கு என்ன செய்வோம், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் எஸ் செமிகோலன். அப்போ அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் அக்சஸ் பண்ணுவோம். எஸ் டாட் கெட் டேட்டா, எஸ் டாட் கால்குலேட், எஸ் டாட் டிஸ்பிளே, இப்படி நம்ம கொடுப்போம்ல. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதேமாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எதுக்காக அந்த மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை அக்சஸ் பண்ணுது. ஸோ அப்போ ஒவ்வொரு மெம்பர் ஃபங்க்ஷன்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், லைக் நம்ம கிளாஸ்ன்னு எக்ஸாம்பிள் சொல்லும்போது செகண்ட் பிசியோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஈட்டு, ஸ்லீப், ஸோ ஸ்டடி, இந்த மாதிரி சொல்கிறோம்ல, ரைட். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஒர்க்கை பார்க்குது அப்படின்னா இந்த ரோல் நம்பர் நம்ம சொல்லுவோம் 1986A005 டாட் ஈட், அந்த ரோல் நம்பர் டாட் ஸ்டடி அப்படி நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஆப்ஜெக்ட் வச்சு அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணுறோம்னு சொன்னோம். அதே கான்செப்ட் தான். அப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் பூலியன், நெக்ஸ்ட் பைட், நெக்ஸ்ட் டபுள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அக்சஸ் பண்ணால் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் முதல் எந்த கிளாஸில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும், இந்த மெத்தட்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ண முடியும். அப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது, ஸ்கேனர் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். அப்போ அந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு நம்ம என்ன செய்கிறோம், எஸ்ங்கிற நேமில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். C++ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறக்கோ ஜாவாவில் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறக்கோ சின்டாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்கேனர் கிளாஸ் எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட், நியூ ஸ்கேனர். C++ல ஸ்கேனர் எஸ்ன்னு வச்சுட்டு நம்ம செமிகோலன் வச்சுருவோம். பட் ஜாவா பொறுத்த வரைக்கும் நியூ வில் பி யூஸ்டு டு அலோகேட்டிங் மெமரி ஃபார் த ஆப்ஜெக்ட். எஸ்ங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணுறக்கா நியூ. தென் ஒன்ஸ் அகெயின் த கிளாஸ் நேம்.
then system.in. System.in will be used to getting input values in the keyboard. System.input print பண்ணும்போது நம்ம system.out இந்த வேல்யூ வந்து அவுட் பண்ணி பிரிண்ட் பண்றதுக்காக system.out யூஸ் பண்ணுவோம். சிஸ்டம்ங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ், இன்ங்கிறது அதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். எப்படி சிஸ்டம்ங்கிறது ஒரு கிளாஸு, ஸ்கேனருங்கிறது ஒரு கிளாஸு, அதுங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் வந்து கேப்ஸில் இருந்தால் தட் இஸ் கிளாஸ் நேம். ஸ்கேனருங்கிறதுலையும் ஃபர்ஸ்ட் இது ஆல்ஃபபெட்டில் இருக்குது, அப்பர் கேஸில் இருக்குது. சிஸ்டம்ங்கிறதுலையும் அப்பர் கேஸில் இருக்குது. அப்போ இதெல்லாம் கிளாஸ். அப்போ நியூங்கிறது ஃபுல்லாகவே ஸ்மாலில் இருக்குது, இது கீவேர்டு. இன்ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்போ எல்லா ப்ரோக்ராம்லையுமே ஃபஸ்ட்டு இது வந்துடும். இதுக்கப்புறம் எஸ் டாட் நெக்ஸ்ட் பூலியன்னா பூலியன் வேல்யூ வாங்கி கொடுக்கும், நீ ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும். எஸ் டாட் நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னா டபுள் வேல்யூ வாங்கி கொடுக்கும், நீ ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும். இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கெட் இன்புட்ஸ் ஃப்ரம் யூசர், ஃபைல் நேம் வந்து scanner.javaல நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருக்கேன். செகண்ட் பிசிங்கிறதுல ப்ரோக்ராம்ஸ், என்னோட டிகோலனில் லேபுங்கிறதுல செகண்ட் பிசி ஜாவாங்கிறதுக்குள்ள ப்ரோக்ராம்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஸ்கேனர் அப்படிங்கிற நேமில் இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த scanner.java. ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். எடிட் உனக்கு கொடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நோட் பேடில். நம்ம நார்மலாக எப்படி ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணுவோம், நோட் பேட் ஓப்பன் பண்ணுவோம், நோட் பேட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ப்ரோக்ராம் டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உனக்கு அந்த ப்ரோக்ராம் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் திங் இங்கே வந்து இந்த ஸ்கேனர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்கேனருங்கிற கிளாஸ் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன், இம்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்ட் ஸ்பேஸ் விட்டு java.util.scanner. java.utilன்னு வரைக்கும் கொடுக்கலாம், util.scannerன்னு கொடுத்தா அந்த utilங்கிற பேக்கேஜில் ஸ்கேனருங்கிற கிளாஸை மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா இன்னொரு சின்டெக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அதையும் நான் காட்டுறேன். இம்போர்ட் java.util.star ஆஸ்ட்ரிக்ஸ், ஸ்டார் சொல்ல வேண்டாம், ஆஸ்ட்ரிக்ஸ்னு போட்டு செமிகோலன் வைக்கிறேன். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த java.util அப்படிங்கிற பேக்கேஜுக்குள்ளே நிறையா கிளாஸஸ் இருக்கும், நிறையா பேக்கேஜஸ் இருக்கும். அது எல்லாமே எனக்கு வேணும், இந்த ப்ரோக்ராமில் நான் நிறையா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஆஸ்ட்ரிக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா java.util இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு சப்போர்ட் உண்டு, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை java.util நான் ஏதாவது ஒன்றை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீ இது மாதிரி பண்ணிக்கலாம். java.util.scanner அந்த ஸ்கேனர் கிளாஸ் மட்டும் யூட்டிலிருந்து எனக்கு வேணும், அதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆஸ்ட்ரிக்ஸ்க்குள்ள என்ன செஞ்சால் போதும், அந்த கிளாஸ் நேமை சொன்னால் போதும். இப்போ தான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இதில் பேக்கேஜ் நேம் என்ன, கிளாஸ் நேம் என்ன. ஜே ஸ்மாலாக தான் இருக்குது, யூ ஸ்மாலாக தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் பேக்கேஜ் நேம், எஸ் மட்டும் தான் கேப்சூல் இருக்குது. அப்போ ஸ்கேனருங்கிறது கிளாஸ் நேம். இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, கிளாஸ் நேம் வைக்கும்போது எப்பயுமே என்ன செய்யுங்கிறாங்க, அப்பர் கேஸில் வச்சு யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பட் நம்ம ப்ரோக்ராமில் நான் வந்து ஸ்மாலாக தான் வச்சுருக்கேன். இட் டஸ் நாட் ஷோ எனி எரர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம ஸ்கேனர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் கிளாஸ் ஸ்கேனர் கிளாஸ் நேம் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்தாச்சு. தென் மெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். we know that public should be accessible from anywhere, எங்கே இருந்தாலும் பப்ளிக் மெயின் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணுவோம், அதனால் பப்ளிக்கு நம்ம கொடுத்துட்றோம். தென் ஸ்டாட்டிக் எப்போயுமே மெயின் மெத்தட் வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். இட்ஸ் நாட் காமன் டு எனி ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இது காமன், எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இது சேர்ந்தது கிடையாது. இட் இஸ் காமன் டு ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறது ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள் சொல்கிறது எக்ஸாம்ங்கிறது காமன், உங்கள் ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே அது காமன் தான். ஸோ ஒரு ஆளுக்கு மட்டும் எக்ஸாம்ங்கிறது கிடையாது. அதனால் மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது இட் இஸ் காமன் டு த அப்ளிகேஷன், ஜாவா அப்ளிகேஷன். ஸோ இட் ஷுட் பி ஸ்டாட்டிக். வாய்டு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் நாட் ரிட்டன் எனிதிங். வாய்டுங்கிறது இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எந்த வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறதே இல்லை. தென் நம்ம கமாண்ட் லைனில் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங் args. ஸோ சின்டெக்ஸ் இப்படியும் எழுதலாம், ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட எழுதிக்கலாம். ஸோ இது அரே கான்செப்ட் வரும்போது நம்ம பார்ப்போம். தென் அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள், ஸ்கேனர். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்கேனர் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், எஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட் நேம், ஈக்குவல் டு நியூ மெமரி அலோகேட் பண்ணுறதுக்கு ஸ்கேனர் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், தென் system.in, தென் செமிகோலன். தென் பிரிண்ட் பண்ணுறோம், system.out.println கொடுத்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம கொடுக்குறது எல்லாமே அப்படியே டிஸ்பிளே ஆகும். என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்கோம், என்டர் நேம் கமா ஏஜ் அண்டு சேலரி. இந்த மூணுமே இன்புட்டை வாங்க போகிறோம். பட் மூணுமே வந்து ஒவ்வொரு டேட்டா டைப். நேம்ங்கிறது ஸ்ட்ரிங்கில் வரப்போகுது, ஏஜுங்கிறது இன்டீஜரில் வரப்போகுது, சேலரிங்கிறது டபுளில் வரப்போகுது. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் நேம், இது வந்து டிக்ளரேஷன். நேம்ங்கிற நேமில் ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் வேணும், ஈக்குவல் டு
எஸ் டாட் நெக்ஸ்ட் லைன். ஸ்ட்ரிங்கு கெட் பண்ணணுமா, அதுக்குரிய மெத்தட் வந்து நெக்ஸ்ட் லைன்ங்கிற மெத்தட். எஸ்ங்கிறது ஸ்கேனர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். அப்போ எஸ் டாட் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு கொடுத்தோம்னா நான் அங்கே நேம் கேட்கும்ல என்கிட்ட, நான் கொடுக்குற நேம் என்ன செஞ்சிடும், அதை வாங்கி ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் இருந்தால் என்ன அர்த்தம், இங்கே வாங்குற வேல்யூவை கொண்டு போய் நேம்ங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுதுன்னு அர்த்தம். தென் அதேமாதிரி நெக்ஸ்ட் இன்ட்டு, அப்போ ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்குது ஏஜ், அந்த இன்டீஜர் வேல்யூ வாங்கி எங்கே ஸ்டோர் பண்ணிடுது, ஏஜுங்கிற வேரியபிள் இன்டீஜர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுது. தென் அதே மாதிரி தான் சேலரி டபுளில், நெக்ஸ்ட் டபுள் அப்படின்னா டபுள் வேல்யூ சேலரி வாங்கி அந்த வேல்யூ என்ன செஞ்சிருது, சேலரிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுது. நமக்கு நார்மலாகவே தெரியும் ஈக்குவல்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ லெஃப்ட் ஹேண்டில் சைடில் போய் ஸ்டோர் ஆயிரும். அப்போ வாங்குற இன்புட் வந்து இந்த இடத்துல கெட் பண்ணி இங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுது. ஸ்ட்ரிங்கு கெட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லைன், இன்ட்டு கெட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இன்ட், டபுள் கெட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டபுள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். எஸ்ங்கிறது ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே கொடுக்குறதா இங்கேயே நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம நார்மலாக என்ன செய்வோம்னா இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிடுவோம், அப்புறம் வந்து அந்த வேரியபிள் இங்கே யூஸ் பண்ணுவோம். அப்படியும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்படி இல்லாமல் இப்படி கொடுத்துட்டு மேலே ஸ்ட்ரிங் நேம்னு கூட நீ கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் நேம் இப்படி கூட நீ கொடுத்துக்கலாம், ஒன்றும் பெரிய இது கிடையாது. இங்கே தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இங்கே டிக்ளேர் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் ரெண்டுமே ஒரே இடத்துல பண்ணியிருக்கேன். நம்ம மொதல் கிளாஸில் பார்த்தோம்ல டிக்ளரேஷன் கம் இன்ஸ்லைசேஷன், அந்த கான்செப்டில் பண்ணியிருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. தென் கெட் பண்ண வேல்யூ எல்லாம் ஒவ்வொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல நேம் கொடுத்து நேம், ஏஜ்னு கொடுத்து ஏஜ், சேலரின்னு கொடுத்து சேலரி, மூணுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி கம்பைல் பண்ணுறது ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் போனோம்ல, ஸோ ஸ்டார்ட்டில் ரன் கிளிக் பண்ணியிருக்கேன். சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது. கமாண்ட் ப்ராம்ப்டில் ஃபஸ்ட் லொக்கேஷன் எங்கே காட்டுது, C:, யூசர்ஸில் பிரேம் காட்டுது. பட் நம்ம ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குது, D:, இருக்குது. ஸோ D:, போகிறேன். D: கொடுத்து என்டர், D: வந்தாச்சு. CD லேப் ஃபோல்டர், லேப் ஃபோல்டருக்குள்ள வந்தாச்சு. CD செகண்ட் BCA ஜாவா இருக்கா, இருக்குது. CD செகண்ட் BCA ஜாவா, அதுக்குள்ளே ப்ரோக்ராம்ஸ் பிஜிஎம்எஸ், சாரி CD PGMS உள்ளே வந்தாச்சா. ஸோ இதுக்குள்ளே தான் ப்ரோக்ராம் இருக்குது. ப்ரோக்ராம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்போ ப்ரோக்ராம் இருக்கான்னு பார்க்குறக்கு DIR, ஸோ இந்த இருக்குது. எல்லா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் இப்போ பார்த்துட்டோம் நம்ம ப்ரோக்ராம் வந்து scanner.java, இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், பாத் செட் பண்ணணும். பாத் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராம் டேரக்டரில் தான் இருக்கோமான்னு வெரிஃபை பண்ணிக்கிறோம். வெரிஃபை பண்ணிட்டு இப்போ பாத் செட் பண்ணுறோம். ஸோ பாத் செட் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்னதான், பாத் செட் பண்ணுறதுக்கு நீ என்ன செஞ்சுக்கலாம், ஜாவாவோட எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், C:, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவா, தென் அதில் JDK 1.8 பின். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லொக்கேஷன் என்ன செஞ்சுக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு திரும்ப கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்துட்டு என்ன செய்ய போகிறோம், செட் பாத் ஈக்குவல் டு, ஜஸ்ட் நான் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணாலே எனக்கு பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து பின் வரைக்கும் வந்துருச்சு, என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத் செட் ஆயிடுச்சா நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஜாவா சி அப்படின்னு கொடுத்து என்டர் அடித்தாலே போதும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு பாத் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஜாவா டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருச்சு. தென் வி வெரிஃபைட். ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்கு CLS போட்டுக்கோங்க. போட்டோம்னா ஸ்க்ரீன் கிளியர் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஜாவா சி, ஃபைல் நேம் ஸ்கேனர், ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிருவோம். ஸோ எஸ் கொடுத்துட்டு டேபை ப்ரெஸ் பண்ணாலே scanner.java. ஸோ கொடுக்குறோம். கம்பைல் ஆயிடுச்சுன்னா என்ன க்ரியேட் ஆகும், பைட் கோட் க்ரியேட் ஆகும். அதாவது டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஃபைல் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகுதான்னு பார்ப்போமா, செகண்ட் BCA ஜாவாவில் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே. ஸோ scanner.class அப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே கம்பைல் ஆகி முடிஞ்சிருச்சு. கம்பைல் ஆகி முடித்தா தான் என்ன ஆகும், இந்த கிளாஸ் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். இங்கே க்ரியேட் ஆயிடுச்சு. தென் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கமாண்ட் வந்து ஜாவா ஸ்பேஸ் விட்டு ஸ்கேனர், அந்த கிளாஸ் நேமை மட்டும் கொடுத்தா போதும். இது கொடுக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் இருக்குல்ல, கிளாஸ் ஃபைல் டாட் கிளாஸ்ன்னு இருக்குல்ல, இந்த ஃபைலை தான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ஃபைல் மேலே அதுக்கு தேவையப்படாது. நீ இதை அழிச்சு விட்டுட்டு இதை மட்டும் வச்சு ரன் பண்ணால் கூட ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவா ஸ்கேனர் கொடுக்குறேன். ஸோ என்டர் நேம், ஏஜ், சேலரி கேட்குது. ஸோ நேம் ராஜா, ஏஜ் 33, சேலரி சம்திங் சம் வேல்யூஸ் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ டபுளில் கொடுத்துருக்கனால அந்த பாயிண்ட் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வருது. 0.0ங்கிறது சேர்ந்து வருது. டபுளில் நம்ம கொடுத்துருக்கோம்ல சேலரிங்கிறதுக்கு டேட்டா டைப் வந்து, அதனால் அந்த மாதிரி வருது.
ஸோ திஸ் இஸ் ஹவ் எப்படி இன்புட் வந்து யூசர்கிட்ட இருந்து கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் திங், ஸோ அதேமாதிரி தான் அவுட்புட் நம்ம இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ராஜேஷ் நேம் கொடுத்துருக்கோம் 52, வேல்யூ 45,000 கொடுத்துருக்கோம். அவுட்புட் இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. And today, and finally, the summary of our today lecture. So the first thing we discussed about the constants. Constants means fixed values. It could not be changed during the entire program. It can be classified as integer constants, real constants, backslash constants, character constants, then string constants. The various types la paathom. Then data types. What is the need of a data type? When we are using a data type, in the sense we are specifying a data type at the time of variable declaration. Variable declare பண்ணும்போது data type specify பண்ணுவோம். நீ சொல்லக்கூடிய data type க்கு ஏத்த மாதிரி தான் அங்க என்ன ஆகும், the size will be allocated. ஒரு வேரியபிள்ல வேல்யூ ஸ்டோர் பண்றதுக்கு நீ என்ன data type சொல்றியோ அதுக்கு ஏத்த மாதிரி அங்க வேல்யூ அந்த ஸ்டோரேஜ் வந்து allocate ஆகும். Then it will be classified into two built-in and user-defined data type. We call it as a primitive and non-primitive data type. Primitive type பொறுத்த வரைக்கும் we classified into two: numeric data type, non-numeric data type. Numeric data type la integer and floating point, non-numeric la character and boolean value store பண்ணலாம். Then non-primitive, அதாவது இந்த சைடில் user defined data type la class, string, array, interface இது எல்லாமே வந்து non-primitive data type. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வந்து only built-in data type. இன்டீஜரில் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும், இன்டீஜரில் பைட், ஷார்ட், இன்ட், லாங். தென் ரியல் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வந்து ஃப்ளோட்டு, டபுள் அண்ட் கேரக்டர் பூலியன். ஒவ்வொருத்துக்குமே எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், எவ்வளோ சைஸ் வந்து ஆக்குபை பண்ணோம் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். தென் ஹவு டு கெட்டிங் இன்புட் ஃப்ரம் த யூசர், யூசர்கிட்ட இருந்து இன்புட் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு யூசிங் ஸ்கேனர் கிளாஸ் பார்த்தோம். அந்த ஸ்கேனர் கிளாஸோட மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இன்றைக்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யூசிங் திஸ் மெத்தட்ஸ் ஹவு டு கலெக்டிங் த இன்புட் ஃப்ரம் த யூசர் அப்படிங்கிறத ஒரு டெமோலையுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் திங் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ், சிம்பாலிக் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தென் ஹவு டு கிரியேட்டிங் எ வேரியபிள், ஹவு டு டிக்ளேரிங் எ வேரியபிள், அண்ட் ஹவு டு இன்ஸ்லைசிங் எ வேரியபிள், அண்ட் வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள். இந்த மாதிரி இன்னும் சில அடிஷ்னல் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் என்ன செஞ்சுக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.